ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் மை போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு விழுந்திருக்கு. பெருசாக விளாட்டெல்லாம் ஐடி ஸ்டாக்ஸ் விழுந்துருந்துச்சு. ஃபார்மா ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் எல்லா ஸ்டாக்ஸும் பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து எல்லா ஸ்டாக்ஸும் நெகட்டிவ்ல போல சம் ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதாவது லாஸ்ட் இதில் ரிசல்ட்ஸ் நெகட்டிவாட்டு வந்த ரிசல்ட்ஸ் குறிப்பாட்டு பேங்க் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல கொடுத்துச்சோ அந்த பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்லாம் ஓரளவு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நிஃப்டி 122 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 20,090 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 82,200 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 442 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 669 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 56,952 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 110 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 37,031 பாயிண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் வந்து 10,566 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. 12,299 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ நெட் வேல்யூ பார்க்கும்போது 1,732 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஎஸ் பார்த்தீங்கன்னா 13,498 கோடிக்கு பை வேல்யூ, 9,943 கோடிக்கு செல் வேல்யூ, 3,555 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க, டிஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்ஸை பற்றி ஒரு நண்பர் கொடுத்துருக்காரு ஒரு கமெண்ட். ஒன்று வந்து ஜிஎம் பெவரீஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ். இல்லை ஜிஎம் பெவரீஸ் வந்து 727 ரூபாவில் இருக்குது. 727 ரூபா 727 க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து 52 ஹை வந்து 1000க்கு மேலே இருக்குது. 52 ஹை 1049, லோ வந்து 579 ரூபா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா பக்கம் கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆகுது இந்த பங்கு. நெக்ஸ்ட் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் 293 ரூபாவில் இருக்குது. இது வந்து 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. 52 வீக் லோ வரும்போது கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸை சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, இந்த ஜிஎம் பெவரீஸு விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் நான் வந்து வெளியே போகும்போது, அதாவது எஸ்டர்டே ஐ வெண்ட் அவுட்டிங் வெரி ஹெவி க்ரௌட் ஆர் இன் டாஸ்மாக் ஷாப்ஸ், அடுத்தது வந்து சிகரெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி இதில் வந்து எந்தெந்த பிராண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒயின்ஸ், பியர்ஸ் அதிலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஜிஎம் பெவரீஸ் மட்டும்தான் இந்த டாஸ்மாக் ஷாப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. அதே மாதிரி விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் சிகரெட் வந்து ஷாப்ஸுக்கு வந்து செல் பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. ஐடிசி இருக்கிறாங்க, விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறாங்க, காத்ரேஜ் ஃபிலிப்ஸ் இருக்குது. இது போக குட்டி குட்டி கம்பெனிஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் பிளாக்ல அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் கடைசியாக நான் சேல்ஸ் அப்டேட் 2-3 நாளுக்கு முன்னாடி சொன்னேன். இந்தியாவில் அதிகபட்ச ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி தான் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் வந்து இப்போ வேல்யூஷன் ஜாஸ்தி. விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, பிஎஸ்சி இப்போ வாங்கலாமான்னு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், அது ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி தான். ஆனால் அது வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் வேல்யூஷன் ஹையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு லாங் டேர்முக்கு வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். பட் அது வந்து என்ன மாதிரினா நினைக்க சொல்லியிருந்தேன், அந்த ஜெயண்ட் ஸ்ட்ரீட்டை வந்து உள்ள ட்ரேடிங் அலோவ் பண்ணோன்னா அந்த பங்குகள் எல்லாமே பாசிட்டிவ் போச்சு. அதாவது எந்த அளவு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குதோ இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் என்எஸ்டிஎல் ஐபிஓ பற்றி சொல்லுங்கள், நியூஸ் வந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், நாளை கழிச்சு வரும்னு சொல்கிறாங்க. பட் டேட் இன்னும் நமக்கு வரல. கிடச்சா நான் டெஃபினட்டாக வந்து வீடியோ அல்லது வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து 59, நெக்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 30, ஹேத்வே கேபிள்ஸ் அது ஒரு 5. இது சரியானு கேட்டிருக்காரு. சவுத் இந்தியன் பேங்க் ஓகே, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் ஓகே, ஹேத்வே கேபிள்ஸ் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பெருசாக அது வந்து ட்ராக் பண்ணுறதில்ல. இப்போ 2 பேங்குமே நல்ல பேங்க் தான். பட் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க லாங் டேர்முக்குங்கிறது என்னோட கருத்து. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேரை பற்றி கேட்டிருக்காரு. ரைட்ஸ் இஷ்யூ எப்படி அப்ளை பண்ணணும், எனக்கும் அப்ளை பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ நான் இனி அது வந்து தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எக்ஸிஸ்டிங் வீடியோஸ், அதை போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹவு டு அப்ளை ரைட்ஸ் இஷ்யூ இன் தமிழ்னு போடுங்க, நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிய வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் வந்து டிசிஎஸை ஓவர்டேக் பண்ணி தேர்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியாட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ரிலையன்ஸு, நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க், 3வது டிசிஎஸ் இருந்தாங்க, 4வது தான் பாரதி ஏர்டெல். இப்போ பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா டிசிஎஸை ஓவர்டேக் பண்ணி தேர்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ டிசிஎஸோட மார்க்கெட் கேப்லேஷன் லாஸ்ட் மார்க்கெட்டில் 11.42 lakh crore அந்த ரேஞ்சில் டிசிஎஸோட மார்க்கெட் கேப்லேஷன் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே பாரதி ஏர்டெலோடது 11.44 lakh crore அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% விழுந்திருக்குது. பாரதி ஏர்டெல் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா
தேர்ட் லார்ஜஸ்ட் மோர் கம்பெனி, இந்தியாவில் தேர்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியாட்டு வந்திருக்காங்க மார்க்கெட் கேபிலேஷன் அடிப்படையில். ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரதி ஏர்டெல், டிசிஎஸ் இப்போ 4வது இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இது வந்து பாரதி ஏர்டெல் டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டைட்டன் பார்த்தீங்கன்னா துபாய் பேஸ்ட் ஜுவல்லரி கம்பெனியான தமாஸ், அந்த கம்பெனியில் 67% ஸ்டேக் வாங்குறாங்க. ஸோ 67% ஸ்டேக் வந்து $283.2 மில்லியன் வாங்குறாங்க. மன்னாய் கார்பரேஷன் அவங்கள்ட்ட தான் வாங்குறாங்க. ஸோ இவங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் எக்ஸ்பேன்ஷன் பிளான் இருக்குது டாடா குழுமத்துக்கு. அதுபோக இந்த தமாஸுக்கு வந்து 146 ஸ்டோர் அவங்க கைவசம் இருக்குது 6 நேஷனில், பஹ்ரைன், ஓமன், குவைத்து, கத்தார், சவுதி அரேபியா, யூஏஇ. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் லேபிள்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் 146 ஸ்டோர்ஸ் வந்து கைவசம் வச்சிருக்காங்க கல்ஃப் கண்ட்ரீஸில். ஸோ இந்த அக்யூசிஷன் வந்து டைட்டனுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். டைட்டன் நல்ல கம்பெனி தான், பட் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பிசி ஜுவல்லர்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பொத்துன்னு விழுந்துச்சு, 6% மேலே விழுந்திருக்குது. $15.40 போனது, கடைசியில் $15.67 க்ளோஸ் ஆயிருக்கு. 2 நாளில் கிட்டத்தட்ட 12% மேலே விழுந்திருக்குது. ஸோ ஆக்சுவலி 1 மந்தில் பார்த்தீங்கன்னா 29% கெயின் ஆச்சு. ஆக்சுவலி அவங்களோட ரிசல்ட் இந்த பிஸ்னஸ் அப்டேட் வந்தது, ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 80% ஏதோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் அந்த ஃபினான்ஷியல் ரெண்டில் நாங்கள் டெட் ஃப்ரீயாக மாறிடும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் அது இல்லாமல் ஒரு 500 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாட்டும் சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் தான் அந்த பங்கு சடனாக ரேலி ஆச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்னு நினைக்கிறேன். 2 நாளில் பார்த்தீங்கன்னா 10% மேலே விழுந்திருக்குது. இது வந்து பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஐடிபி பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஒரு 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 2007 கோடி. கிராஸ் என்பியும் குறைஞ்சிருக்கு இந்த குவார்ட்டரில். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3166 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.68% குறைஞ்சிருக்கு 4.18%. ரிட்டர்ன் ஆன் அசட் 18 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 2.01% இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட கிராஸ் என்பிஏ 2.93% இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து 3.87% இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ ரேஷியோ 0.21 இருக்குது, 0.23 குறைஞ்சிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 99.31% இருக்குது. டோட்டல் டெபாசிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோ காஸ்ட் டெபாசிட் 1,32,553 கோடியாக இருக்குது. காசா ரேஷியோ இந்த குவார்ட்டரில் 48.57% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் அட்வான்சஸ் 9% இன்க்ரீஸாக இருக்குது. கார்பரேட் வர்சஸ் குறிப்பாட்டு ரீட்டைல் இன் கிராஸ் அட்வான்சஸ் போர்ட்ஃபோலியோ 30:70 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது ஐடிபிஐ பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பெருசாக நான் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், பட் ரிசல்ட்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அதனால நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, எட்டர்னல்னு சொல்லுவாங்க, ஜொமேட்டோனையும் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஜொமேட்டோ இப்போ எட்டர்னலாக மாறி இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 90% விழுந்திருக்கு, 25 கோடி. அட் த சேம் டைம் ரெவன்யூ வந்து 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7167 கோடியாக இருக்குது. சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 36% விழுந்திருக்கு. அதே ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22.86% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீக்வன்ஷியல் பேசிஸில். எபிட்டா வந்து 42% இயர் பேசிஸில் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து குயிக் காமர்ஸ், ஃபுட் டெலிவரி அந்த செக்மெண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எபிட்டா மார்ஜின் 5% இருக்குது. B2C செக்மெண்ட்டில் வந்து நெட் ஆர்டர் வேல்யூ 20,183 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 16% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இவங்களுக்கு தான் குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் ஒன்று இருக்குது, பிளிங்கிட்டு. ஸோ அதோட சிஓ வந்து அல்பிண்டர் தின்ஷா, அவர் அப்டேட் பண்ணுறது 243 ஸ்டோர் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் 1544 நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுற பிளானில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ மட்டும் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் பெருசாக இதில் நான் ஃபோக்கஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு டாடா கேபிட்டலோட ஐபிஓ அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்கிறது 13,370 கோடி ரைஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ரைட்ஸ் இஷ்யூவும் இருக்குது. ஸோ இது வந்து டாடா கேபிட்டல் ஐபிஓவில் 13,370 கோடி பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் வந்து க்ரீன் எனர்ஜி எக்ஸ்பேன்ஷனில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜிகா ஃபேக்ட்ரிஸ் போடுறது நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸில் வந்து நாங்கள் ஜிகா ஃபேக்ட்ரி போடுவோம், சோலார் அண்ட் பேட்டரி மேனுஃபேக்சரிங்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2035 ஜீரோ கார்பன் எமிஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு $10 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு அல்ட்ராடெக் சிமெண்ட், இது வந்து ஆதித்யா பிர்லா குழுமத்தை சேர்ந்த கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 2,226 கோடியாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் இயர் ஆனர் பேசிஸில் ப்ராஃபிட் 31.33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 21,275 கோடி, 17.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வால்யூம் க்ரோத் வந்து 9.7% இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட எபிட்டா 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 388 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 20.7% இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களோட கிரே சிமெண்ட் கெப்பாசிட்டி 3.5 மில்லியன் டன்ஸ் per annum இருக்குது.
டோட்டல் கெப்பாசிட்டி 192.26 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அல்ட்ராடெக் சிமெண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹேவல்ஸ் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 15% விழுந்திருக்கு, 347 கோடி. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த மே மாதம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாட்டு சேல் ஆகும் அப்படின்னு. ஆனால் நடந்தது என்னென்னா இந்த மழை காலம் வந்து சீக்கிரமாட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நல்லா மழை பெஞ்சு வெயில் காலத்தில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாரல் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ கூலிங் ப்ராடக்ட்ஸ் சேல் ஆகிற டைமில் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி போச்சு. அதனால இவங்களுக்கு பலத்தாடி நெட் ப்ராஃபிட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 33% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6% விழுந்திருக்கு, 5455 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் அவங்களோட லைலாட் கன்சியூமர் செக்மெண்ட்டில் ரெவன்யூ வந்து 34% மேலே விழுந்திருக்கு, 1262 கோடி. வீக் சம்மர் சீசன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் நல்ல சீசன் சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் த இசிடி செக்மெண்ட் 14% விழுந்திருக்கு, 906 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட லைட்டிங் ரெவன்யூ 10% விழுந்திருக்குது. குறிப்பாட்டு எல்இடி ப்ரைஸ் வந்து டீஃப்ளேஷனில் இருந்ததுனால இது குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேபிள் செக்மெண்ட் 27.1% இன்க்ரீஸாக இருக்குது, 1933 கோடி. சுவிட்ச் கியர் செக்மெண்ட் 9% இன்க்ரீஸாக இருக்குது. எபிட்டா 10% விழுந்திருக்கு, 520 கோடியாக இருக்குது. அடுத்தது எபிட்டா மார்ஜின் 40 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சி 9.6% இருக்குது. ஸோ ஹேவல்ஸ் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் நல்லாவே இல்லை. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1533 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி ரீசன்ட் ஹைலேருந்து 27% மேலே விழுந்திருக்குது. ரீசன்ட் ஹை பார்க்கும்போது 2106 ரூபா இதோட 52 ஹை. அதில் வந்து கிட்டத்தட்ட 27%, 30% நெகட்டிவில் தான் போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு இந்த பங்கு பக்கம் போக வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. வேல்யூஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் வந்து 1400 ரூபா சொல்லி இதுக்கு வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. இப்போ இதோட வேல்யூஷன் 65 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இதில் கை வைக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் கொடுத்த அப்டேட், இவங்க 6000 கோடி பார்த்தீங்கன்னா அவங்களோட டெப்ட்டை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ரைஸ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கோவா ஏர்போர்ட்டு, நெக்ஸ்ட் வந்து டெல்லி, ஹைதராபாத் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஓபராய் ரியாலிட்டியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 28% விழுந்திருக்கு, 421 கோடியாக இருக்குது. அட் த சேம் டைம் ரெவன்யூ வந்து 30% விழுந்திருக்கு, 987 கோடி. நெக்ஸ்ட்டு அவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 574 கோடியாக இருக்குது, 14% விழுந்திருக்குது. அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 86% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 626 கோடியாக இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களோட டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ரூபா பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 25 ஜூலை. அதாவது ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25 ஜூலை. 7 ஆகஸ்ட்டுக்குள்ளே இந்த டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓபராய் ரியாலிட்டி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ரஷ்யா லிங்க்டு ரிஃபைனரியாக இருக்கிற நயரா எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பிய யூனியனோட சாங்ஷன்னால் இந்தியாவிலேருந்து அவங்க வந்து அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாட்டே கலெக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சாங்ஷன்னால் அவங்களுக்கு மேபி அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் பேமெண்ட்ஸ் வந்து சீக்கிரமாட்டே கலெக்ட் பண்ணிடுற ஐடியாவில் இருக்கிறாங்க நயரா எனர்ஜி. இது வந்து ரஷ்யா லிங்க்டு ராஸ்நெஃப்ட் அந்த கம்பெனியோட அவங்க தான் அதிக அளவில் ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. அந்த நயரா எனர்ஜியில் நியர்லி 49% ஸ்டேக் கிட்ட ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சாங்ஷனால் அமௌண்ட்டை வந்து சீக்கிரமாட்டே கலெக்ட் பண்ணுற பிளானில் இருக்கிறாங்க. ஐஆர்இடியை பார்த்தீங்கன்னா ரினோவபிள்ஸ் அந்த செக்மெண்ட்லேயே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து மொபிலிட்டி ரிகவரிக்கு வேண்டி மொபிலிட்டி ரிகவரி பிக்கப் பண்ணுறதுக்கு வேண்டி QIPயை வந்து பெருசாட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 2005 கோடிக்கு ஒரு QIP, அடுத்ததும் பார்த்தீங்கன்னா QIP வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொடுத்த அப்டேட்டு, இவங்களோட டிஜிட்டல் ரீட்டைல் ஆம் பிஸ்னஸை வந்து தனியாட்டு ஸ்பின் ஆஃப் பண்ண சான்ஸ் இருக்குது. அதாவது டிமர்ஜர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரெவன்யூ க்ரோத் அப்போ தான் இன்னும் வளரும் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் 27லேருந்து இப்போ இந்த அப்டேட்டை கொடுக்குறது MDயாக இருக்கிற சுனிதா ரெட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 27ல் ரெவன்யூ க்ரோத் இன்னும் அதிகமாகணும்னா அதுக்குள்ள டிஜிட்டல் ரீட்டைல் ஆம் பிஸ்னஸ் வந்து தனியாட்டு ஸ்பின் ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஏர்லியர்லி கொடுத்த அப்டேட் என்னன்னா 18 to 24 மந்த்ஸில் அப்போலோ ஹெல்த் டெக்னாலஜிஸ் அதை தனியாக டிமர்ஜ் பண்ணி நாங்கள் லிஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து கம்பெனியோட ஃபார்மசி பிஸ்னஸ் எல்லாமே ஆன்லைன் ஆஃப்லைன் டிஜிட்டல் ஹெல்த் பிளாட்ஃபார்ம் அப்போலோ 24/7 அந்த ரேஞ்சில் அந்த பிஸ்னஸ் எல்லாமே இதில் வரும். இந்த டிஜிட்டல் ரீட்டைல் ஆம் பிஸ்னஸில் இதில் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபார்மாக இருக்கிற அட்வான் வந்து பார்த்தீங்கன்னா 12.1% ஸ்டேக் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் இந்திரபிரதேசா அப்போலோ ஹாஸ்பிட்டல் லீஸ் அது ஒரு பக்கம் போய்ட்டுருக்குது. அதாவது இந்திரபிரதேச அப்போலோ ஹாஸ்பிட்டல் டெல்லியில் வந்து லீஸுக்கும் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மும்பையில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். இப்போ வந்து ரெட்டி சொன்னது அப்போலோ வந்து மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டரில் எக்ஸ்பேன்ஷன் பண்ண ஐடியாலாம் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அங்கே வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து அக்யூசியேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா டேக் ஓவருக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த பெட்ஸ் ஆட் பண்ணுறதுல 13 to 14% க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஹாஸ்பிட்டலில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு 4000 நியூ பெட்ஸ் வந்து
ஆட் பண்ணுற ஐடியாலையும் இருக்கிறாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட் ஜொமேட்டோ வந்து பிளிங்கிட் ஃபுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. அவங்களோட ரைவலாக இருக்கிற ஜெப்டோ கஃபேக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வேண்டி ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.